நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை ஆசிரியர்களுக்கு விரைவில் ஏசிபி வழங்கப்படும் என்று கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை கல்வித்துறையில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் தேசிய இடைநிலை கல்வி இயக்கத்தின் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளி கல்வி இயக்குநர் வல்லவன் அனைவரையும் வரவேற்று பேசிட கல்வி அமைச்சர் தியாகராஜன் தலைமையேற்று வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி 128 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு பள்ளி மானியமாக 50,000, சிறிய பழுதுபார்ப்பு பணிகளுக்காக 25,000 என மொத்தம் 96 லட்சத்தை காசோலையாக வழங்கினார். மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த ஹரிணி, நிவேதிதா, கார்த்திக் ஆகியோருக்கும், +2 பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த ரம்யா, ஐயப்பன், முருகவேல் ஆகியோருக்கும் பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95 விழுக்காட்டிற்கு மேல் தேர்ச்சி விகிதம் பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்களை பொன்னாடை அணிவித்து பாராட்டி பேசுகையில், புதுவையில் கல்வி நிலை பெருமையாக்கும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத அளவிற்கு அரசு பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது. இதன் மூலம் அரசு பள்ளிகளின் தரம் உயர்ந்துள்ளது என்பது நிரூபணமாகியுள்ளது என்றார். இந்நிலை தொடர்ந்து நீடிக்க ஆசிரியர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும், அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், குறிப்பாக ஏசிபி விரைவிலேயே வழங்கப்படும் என்றும், மேலும் புதுவை சிறந்த மாநிலமாக திகழ அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் பேசினார். விழாவில் பள்ளி கல்வி இணை இயக்குநர், துணை இயக்குநர்கள், முதன்மை கல்வி அலுவலர், அலுவலக நிர்வாகிகள், திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் நள்ளிரவில் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு செல்லும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது போலீசாருக்கும் ஊழியர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு 203 ஊழியர்களை போலீசார் கைது செய்து காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அப்போது ஊழியர் ஒருவர் தடியடியின் போது இறந்துவிட்டதாக தகவல் பரவியதால் ஊழியர்கள் ரகளையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ரகளையில் ஈடுபட்ட ஊழியர்கள் மீது சட்டவிரோதமாக கூடுதல், தப்பிச் செல்வது, அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல், அரசு சொத்துக்களை சேதப்படுத்துதல் ஆகிய 4 பிரிவுகளில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அரசு ஊழியரை தாக்கி காயப்படுத்துதல் என்ற பிரிவில் உதயஞ்சாலை போலீசாரும் வழக்கு பதிந்தனர். தொடர்ந்து கைதானவர்களை சிறையில் அடைக்க மருத்துவ பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அவர்களில் 185 பேருக்கு மருத்துவ சான்றிதழ் அளிக்கப்பட்டதை அடுத்து அதில் 70 பேரை லாஸ்பேட்டையில் உள்ள நீதிபதி முன் ஆஜர்படுத்தி வரும் 24ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதால் SP ரவிக்குமார் தலைமையில் நள்ளிரவில் காலாப்பட்டு சிறைக்கு கொண்டு சென்று சிறையில் அடைத்தனர். மீண்டும் பணி வழங்க கோரி போராடிய ஊழியர்கள் மீது நடத்தப்பட்ட மோசமான தாக்குதலுக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆளுநரிடம் முறையிட உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், பணி நீக்கம் செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் 183 பேர் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தினார். மீண்டும் பணி வேண்டுமென போராட்டம் நடத்திய ஊழியர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியதில் சந்திரன் என்பவர் படுகாயமடைந்தும் அவருக்கு 3 மணி நேரத்திற்கு மேல் சிகிச்சை அளிக்கப்படாமல் இருந்ததாகவும், அதன் பிறகு தானும் காங்கிரஸ் தலைவர் மற்றும் சந்திரனின் உறவினர்களும் போராட்டம் நடத்திய பிறகே சந்திரன் வெளியே கொண்டுவரப்பட்டதாகவும், தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் மருத்துவர்களால் கவனிக்கப்படாமல் இருப்பது மனிதத்தன்மையற்ற செயல் என்றும், தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் மருத்துவர்களால் கவனிக்கப்படாமல் இருப்பது மனிதத்தன்மையற்ற செயல் என்றும் தெரிவித்துள்ள அவர், போராட்டம் நடத்தியதால் கைது செய்யப்பட்டுள்ள 183 ஊழியர்களை வெளியில் கொண்டுவர காங்கிரஸ் கட்சி முதல் பணியாக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மேலும் ஊழியர்கள் மீதான தாக்குதல் குறித்து காவல்துறை தலைமை அதிகாரி மற்றும் ஆளுநரிடம் தெரிவிக்க உள்ளதாகவும், அப்போது இந்த தாக்குதலுக்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநரிடம் வலியுறுத்த உள்ளதாகவும் கூறினார். மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அனைவருக்கும் அரசு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புதுவை சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் நிர்வாகிகள், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் மற்றும் காவல் உயர் அதிகாரிகள் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை முன்னாள் அமைச்சரும் மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தேனி ஜெயக்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்களும் கட்சி பிரமுகர்களும் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.
அதன்படி முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் அவரை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள், மங்களம் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் என ஏராளமானோர் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். கடந்த 2011ஆம் ஆண்டு ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள் மீதான வழக்கு விசாரணைக்கு வந்ததால் மாநில அமைப்பாளர் எம். ஏ. சுப்பிரமணியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். திருவாரூரில் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். இதனை கண்டித்து அப்போது புதுவையில் போராட்டம் நடத்திய திமுக நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்ததை அடுத்து திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் எம். ஏ. சுப்பிரமணியன், துணை அமைப்பாளர் எஸ். பி. சிவகுமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் உட்பட 20 பேர் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். அவர்களை விசாரித்த நீதிபதி அடுத்த மாதம் 26ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். வாக்களித்த மக்களுக்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி துரோகம் இழைத்துவிட்டதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஏ. வி. வீரராகவன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், நியாயமான முறையிலே ஜனநாயக பூர்வமாக போராட்டம் நடத்திய வேலை நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களை காவல்துறை ரத்தம் சொட்ட சொட்ட அடித்து தடியடி நடித்து இன்றைய தினம் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த ஊழியர்கள் வேலை இல்லாமல், சம்பளம் இல்லாமல் பரிதாபமாக இருக்கிறார்கள். அப்பாவி ஊழியர்கள். அந்த ஊழியர்களில் கடந்த 2 ஆண்டுகளில் 5 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். தற்போது நியாயமாக போராட்டம் நடத்தியவர்களை தடியடி நடத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சட்டசபையிலே 3 முறை வாக்குறுதி அளித்திருக்கிறார், உங்களை மீண்டும் வேலையில் சேர்த்துக் கொள்வேன் என்று. அதனால் தானே போராட்டம் நடத்துகிறார்கள். முதலமைச்சர் ஏன் அறிவிக்கிறார்? ஏன் வாக்குறுதி கொடுக்கிறார்? வாக்குறுதி கொடுத்த காரணம் என்ன? உங்களை வேலையில் வைக்க முடியாது என்று சொல்லலாமே, முதலமைச்சரால் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது என்று சொன்னால், அவருடைய தொகுதியில் உள்ளவர்களை தினம் தினம் 100 பேர் வீதமாக 2500 பேரை வேலையில் வைத்திருக்கிறார். சம்பளம் கொடுக்க முடியாது, கஜானா காலியாகிவிட்டது, நிதி நெருக்கடி என்று காங்கிரஸ்காரர்களுக்கு வேலைக்கு வைக்க முடியாது என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் அவர் தொகுதியை சார்ந்தவர்களை 2500 பேர் 3000 பேர் என்று வேலைக்கு வைத்திருக்கிறார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுகிறது? அவர் தொகுதியில் உள்ளவர்களுக்கு மட்டும் வேலை வைக்க சொல்லுகிறதா? இது நியாயமா? குறிப்பாக இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு ஊழியர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த வன்னியர்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் எந்த சமுதாயத்தின் பெயரை சொல்லி ஓட்டு வாங்கினாரோ அந்த சமுதாயத்தை செய்கிற மிகப்பெரிய துரோகம் இது. இதற்கு காலம் பதில் சொல்லும். இன்னும் 20 அமாவாசைகள் தான் உள்ளது இந்த ஆட்சி. காவல்துறை ஆட்சியாளருடைய ஏவல் துறையாக செயல்படக்கூடாது, நியாயமாக நடக்க வேண்டும். இது சம்பந்தமாக மத்திய உள்துறை அமைச்சகத்திலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் புகார் செய்யப்படும். புதுவை கடற்கரை சாலையில் நகராட்சி நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வந்த கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை கடற்கரை சாலையில் அமைந்துள்ள புதுவை நகராட்சி கட்டிடம் மிகவும் பழுதடைந்ததால் அவற்றை புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக நகராட்சி நிர்வாக செயல்பாடுகள் அனைத்தும் கம்பன் கலையரங்கத்திற்கு தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளது. இருப்பினும் திருமண பதிவு, பிறப்பு, இறப்பு பதிவு சான்றிதழ்கள் வழங்கும் பிரிவு மட்டும் நகராட்சி கட்டிடத்திற்கு அருகில் உள்ள 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிறிய கட்டிடத்தில் இயங்கி வந்த நிலையில் சம்பவத்தின் போது ஊழியர்கள் அனைவரும் மதிய உணவு இடைவேளைக்கு சென்றிருந்த நேரத்தில் திருமண பதிவு செய்யும் பகுதியில் கட்டிட மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. ஊழியர்கள் பணியில் இல்லாத போது விபத்து ஏற்பட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட போதிலும் சம்பவத்தால் ஊழியர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கட்டிடம் புதுப்பிக்கும் பணி முடியும் வரை புதுவை நகராட்சியின் செயல்பாடுகளுக்கு உட்பட்ட அனைத்து பணிகளையும் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் ஊழியர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற உலக செவிலியர் தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற செவிலியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உலக செவிலியர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. செவிலியர் நலச்சங்க தலைவி ஜானகி வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ராமன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற செவிலியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து செவிலியர் கண்காணிப்பாளர் மல்லிகா, மதர் தெரேசா செவிலியர் கல்லூரி முதன்மை தலைமைச் செவிலியர் பிரமிளா தமிழ்வாணன்,
மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் தனுசு, தலைமை செவிலியர் முத்து ஆகியோர் வாழ்த்து பேசினர். நிறைவில் செவிலியர் விஜயலட்சுமி நன்றி கூறினார். விழாவில் திரளான செவிலியர்கள் கலந்து கொண்டனர். கைது செய்யப்பட்ட, பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை சட்டப்படி ஜாமீனில் எடுப்பது குறித்த காங்கிரஸ் வழக்கறிஞர் அணியின் அவசர ஆலோசனைக் கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் முன்னிலையில் நடைபெற்றது. புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனைக் கூட்டம் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வழக்கறிஞர் வைத்திலிங்கம் தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் முன்னிலையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர்கள் நமச்சிவாயம், காந்திராஜ், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா, துணைத் தலைவர் சரவணன், இந்திராநகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் AKD ஆறுமுகம், சிறப்பு அழைப்பாளர் சிவக்கொழுந்து மற்றும் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட 186 ஊழியர்களை சட்டப்படி ஜாமீனில் எடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.